காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம கோமதி அண்ட் பழனி தான். ஸோ பழனி கிட்ட கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. 2-3 நாளா வடிவண்ணியை காணோம், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பழனி சொல்றாரு அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு மாறி அண்ணி சொன்னாங்க அப்படின்னு. ஸோ கோமதி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு டே போய் பார்த்துட்டு வாடா அப்படின்றாங்க. அண்ட் பழனி இருந்துட்டு அக்கா ஆல்ரெடி அந்த நகை பிரச்சனையில அவங்க என் மேலே கோவமா இருக்காங்க அண்ணனுங்க, அதனால நான் போக முடியாதுக்கா, சரி இருந்தாலும் நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம செந்தில் ரொம்ப பதட்டமா உள்ள என்டர் ஆகுறாரு. அம்மா ராஜி வந்துட்டாளா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ கோமதி டே இது என்ன டைம் அவன் எப்பவா வருவா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இவர் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனும் அவளுக்கு சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்படின் போது பழனி கேட்கிறாரு என்ன மாப்பிள்ள கொஞ்ச நேரம் கூட மீனாட்ட பேசாம இருக்க முடியலையா அப்படின் போது அவரு இல்ல மாமா கொஞ்ச நேரமா இல்லை ரொம்ப நேரமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு அப்படின்றாரு. அண்ட் மார்னிங் நல்லா தானமா போனா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ட் கோமதியும் நல்லா தானே ஆஃபீஸ் கிளம்பி போனா, ராஜி தங்கமயில் 3 பேர் ஒன்னா சேர்ந்து தானே கிளம்பி போனாங்க அப்படின் போது அப்படியா இவங்க 3 பேர் எதுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம பழனி கேட்குறாரு. ஸோ தங்கமயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போனா, ராஜி காலேஜ் போனா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம செந்திலுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே அப்போ ராஜி கூட தான் போனா இல்லையா, ராஜிக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜிக்கு கால் பண்ணுறாரு. அங்கே அவங்க 3 பேரும் ஷாப்பிங் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ராஜி கால் வந்ததுமே என்னது செந்தில் மாமா எனக்கு கால் பண்ணுறாரு அப்படின் போது மீனா அது எனக்கு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அதான் உனக்கு கால் பண்ணுறாரு அப்படின்றாங்க. அண்ட் ராஜி கால் அட்டன் பண்ண போகும்போது நீ எடுக்காத, இப்போ நீ ஃபோன் எடுத்தால் நம்ம 3 பேர் ஒன்றா இருக்கோன்னு தெரிஞ்சிடும், அதனால நீ பேசாத அப்படின்றாங்க. இருந்தாலும் ராஜி அக்கா எடுக்கலாம் தப்பா போயிடாத அப்படின் போது அதெல்லாம் பயப்படாத ஒன்றும் ஆகாது நீ எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோமதின்னு சொல்றாங்க செந்தில் கிட்ட டே அவ இப்போ காலேஜ்ல இருப்பாடா, ஃபோன் வந்தா எடுக்க முடியாது இல்லையா, அதனால விட்டுடா அப்படின்றாங்க. மீனாவை பார்த்தோம் அப்படின்னா நீங்க 2 பேரும் கிளம்புங்க, அதாவது ராஜி அண்ட் தங்கமயில நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்றாங்க. ராஜின்ட்டு அக்கா இன்னைக்கு லீவ் தானே போட்டிருக்கீங்க, எதுக்கு ஆஃபீஸ் போறீங்க அப்படின் போது இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கு, நான் அதை இன்னைக்கே முடிச்சாகணும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அனுப்பி விடுறாங்க. லைக் அவங்க இன்னைக்கு ஏதோ சம்பவம் வச்சு செய்ய போறாங்க செந்தில்ன்றது நமக்கு அங்கே புரியுது. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம பள்ளி மாமா அண்ட் கதிர் தான். பள்ளி மாமா எப்போதும் போல சின்ன பொழுத்தனமா ஏதோ விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் அந்த நேரம் கதிர் வராரு. ஸோ கதிர் வரும்போது அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கதிருக்கு ஒரு கால் வருது, ஆக்டிங் டிரைவரா வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பழனி கேட்குறாரு டே அப்போ நீ டிரைவரா போனா இந்த ஃபுட் டெலிவரி பண்ணி அது என்ன பண்ணுவேன் போது நான் ஃபுட் டெலிவரிக்கும் போவேன் டிரைவர் ஒர்க்கும் போவேன் அப்படின் போது முதல்ல வீக்கெண்ட் மட்டும் தான் டிரைவர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எதுக்குலாம் இப்படி ஓடுற, ஒரு வேலை பார்க்குற எனக்கே அவ்வளோ டயர்ட் ஆகுது, நீ இத்தனை வேலை சரி உனக்கு டயர்ட் ஆகலையா அப்படின் போது அவர் சொல்றாரு இப்போ நம்ம வீட்டில் பணம் இருந்தாலும் ஒரு பொருளையும் நம்ம பார்த்து தான் வாங்குவோம், ஆனால் ராஜி வீட்டில் அப்படி கிடையாது, அவள் ரொம்ப வசதியாக வளர்ந்த பொண்ணு, அவள் கேட்க முன்னாடி அவளுக்கு எல்லாம் கிடைச்சிது. ஸோ நம்ம வீட்லையும் அவள் அப்படி இருக்கணுன்றதுக்காக அவளுக்காக தான் நான் இவ்வளோ வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு அவளுக்கு நான் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பழனி சொல்றாரு நீ அவளை அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ள, அவள் தனக்காக வேணும்னு நினைக்கிறவ கிடையாது, உனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அவள் இதை பண்றா அப்படின் போது அவள் எனக்காக யோசிக்கும் போது நான் அவளுக்காக யோசிக்கணும் தானே மாமா, அவளுக்காக நான் நிறைய செய்யணுன்றதுக்காக தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ பழனி கேட்குறாரு ஏண்டா அவன் மேலே இவ்வளோ அன்பு வச்சுட்டு ஏன்டா அந்த பிள்ளைகிட்ட எரிஞ்சு விழுகிற அப்படின் போது கதிர் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் அவள் பண்ணது தப்பு தானே, வீட்டில் சொல்லாமல் டியூஷன் எடுக்க போனது தப்பு தானே, அதனால தான் எனக்கு கோபம் அப்படின் போது பழனி வேலிடா ஒரு பாயிண்ட் கேட்குறாரு. சரி மாப்பிள்ள இப்போ உங்கள் அண்ணன் செந்திலுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச, உங்கள் அப்பாட்ட கேட்டா பண்ணி வச்ச கிடையாது, உன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட உங்கள் அப்பாட்ட கேட்டா பண்ண கிடையாது, ஏன்னா கேட்டால் அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும், அதனால நீ வீட்டுக்கு மறைச்சி நீ செஞ்ச இல்லையா, அதே மாதிரி தான் அந்த பிள்ளையும் செஞ்சிச்சு, உனக்கு ஒரு நியாயம் அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயமா யோசிப்பா அப்படின்ற மாதிரி வேலிடா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா கோமதி அண்ட் அரசி ஃபைட்டு தான், எப்போது போல ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நேரம் நம்மளோட ராஜி அண்ட் தங்கமயில் வராங்க. பட் வெளியே வச்சு அவங்க 2 பேர் பிளான் பண்ணிடுறாங்க, 2 பேரும் ஒன்றா ஏன் வரீங்கன்னு கேட்டாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கலான்னு. அதே மாதிரி உள்ளே வந்ததுமே கோமதி கேட்குறாங்க ஹே என்னடி 2 பேரும் ஒன்றா வந்துட்டீங்க அப்படின் போது பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கேட்குறாங்க கோமதி தங்கமயில் கையில இருந்து பேக் பார்க்குறாங்க, என்னது 2 பேக் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டதுமே நம்ம தங்கமயில் என்னோட பழைய சாரியெல்லாம் இருந்ததுங்க அத்தை எங்கள் வீட்டில், அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே சாரீஸ் அப்படின்னாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா. ஸோ கோமதி 2 சேலையா எங்கே காட்டுடி என்னென்ன சேலை இருக்குன்னு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ புது ட்ரெஸ் இருக்கு மாட்டிக்குவாங்களே, உடனே ராஜி அத்தை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு, இதை போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு எதுக்கத்த அந்த பழைய சேலையை போய் பார்த்துக்கிட்டு அப்படின் போது ஏய் சும்மா ரெடி பழசோ புதுசோ சேலைனா சேலை நான் பார்க்கணும் காட்டு தங்கமயில் அப்படின்றாங்க. ஸோ உடனே ராஜி அத்தை எனக்கு ரொம்ப தலைவலிக்குது முதல்ல எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்புறமா பாருங்களேன் அப்படின்னு அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம செந்தில் பயங்கர டென்ஷனாக இருக்காரு. நேராக மீனோட ஆஃபீஸ்க்கே போகிறாரு. அங்கே ஒர்க் பண்ணுற கொலீக் கிட்ட கேட்குறாரு எங்கே மீனா எங்க அப்படின் போது இன்னைக்கு அவள் வரலையே ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என்கிட்ட சொன்னா நான் தான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு வெளியே வராரு. வந்துட்டு இவங்களுக்கு வேற ஃபோனும் சுவிச் ஆஃப்ல இருக்குது எங்கே போனான்னு தெரியலையே
அப்படின்ற டென்ஷன்லேயே இருக்காரு. அண்ட் கதிருக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்டே போகிறாரு. அண்ட் கதிர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்படி 2-3 நாள் எங்களுக்குள்ள சண்டை, நான் பேசிக்கிறதே இல்லை, அவன் எனக்கு இப்படி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனா எங்கேயோ போகிறேன்ட்டு, அதே மாதிரி கால் பண்ணாலும் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் அவன் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டென்ஷனாக இருக்குது அப்படின் போது ஸோ கதிர் சொல்கிறாரு அம்மாவுக்கு கால் பண்ணி பாருங்க, அண்ணி எதுவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. கோமதியும் இன்னும் அவள் வரவே இல்லைடா, ஏன் இன்னும் ஒரு நம்பர் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கா அப்படின்றாங்க. அண்ட் செந்திலும் ஆமாம்மா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது அப்படின் போது சரி இப்போ வர டைம் தான், அவள் வந்துட்டானா நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு கோமதி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் செந்தில் அண்ட் கதிர் ஏரியா ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே அவங்கள கிடைக்கல. ஸோ பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் செந்தில் இருக்காரு. அவள் வந்து என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினா பேசினா, அப்போல்லாம் நான் பேசாமல் நான் தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேனே, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.